சென்னையில் வீடு வாங்குறதே ஒரு பெரிய டாஸ்க்குங்க. அதுவும் அப்பார்ட்மெண்ட் பார்த்தா எங்கே போனாலும் 70 லட்சம் 80 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் லோ பட்ஜெட்டில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். காற்றோட்டம் நிறைந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் வண்டலூரில் இருக்கிற ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு. இது கிளாம்பாக்கம் ரூட், லொகேஷன் கொலப்பாக்கம், தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ். கொலப்பாக்கம் லொகேஷன்ல இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் வரும். விஜயராஜா ஹோமுக்கு எக்ஸாக்ட்லி பேக் சைடில் இருக்கிறது தான் நம்ம அப்பார்ட்மெண்ட். பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 6 லட்சம் பே பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சூப்பரான ஸ்பேஷியஸான ஒரு லொக்கேஷன். இந்த இடத்துல வந்து வீடு வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது. ஹால்லேயே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பால்கனி, ஹாலுக்குன்னு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தனியாக ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனி தான் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க. ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது. டிஎஸ் எத்தனை கொடுக்குறாங்கன்னா 45% கொடுக்குறாங்க. பாதி அதாவது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்லேருந்து பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து மொத்தம் 6 வீடு. அந்த 6ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் 3 அவைலபிள், நார்த்தில் 1 அவைலபிள். இங்கே நின்றுக்கிட்டு ஒரு சூப்பரான வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டத்தில் நீங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து ஒரு தரமான இடம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க. இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ இருக்குது. வணக்கம் மக்களே, சென்னையில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டில் வீடு தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து ஒரு பெஸ்ட்டான அப்பார்ட்மெண்ட். வண்டலூர் கிளாம்பாக்கம் ரூட், லொகேஷன் கொலப்பாக்கம், தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ். கொலப்பாக்கம் லொகேஷன்ல இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் வரும். விஜயராஜா ஹோமுக்கு எக்ஸாக்ட்லி பேக் சைடில் இருக்கிறது தான் நம்ம அப்பார்ட்மெண்ட். ஸோ நான் காட்ட போகிற இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 3, நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 1 இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லோவஸ்ட் பட்ஜெட். இல்லை நார்த் ஃபேஸிங் இங்கே பார்க்குறத கூட பார்க்கலாம். ஸோ இதை பற்றின முழு விவரத்தை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, என்ன சவுத் ஃபேஸில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சவுத் ஃபேஸிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரவுண்டுங்க. அங்கேருந்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு காற்றோட்டம் நிறைந்த ஒரு இடம். ஸோ அங்கேருந்து 3 இருக்குது. அங்கே பாருங்கள் 3 உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். ஒரு பால்கனி, 2 பால்கனி, 3 பால்கனி தெரியும். அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் சைடில் இருக்கிற 3 அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கிறது நார்த்து. உங்களுக்கு 3மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் வந்து அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கிறதால உங்களுக்கு காற்றோட்ட வசதி வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து நீங்களே இது பண்ணிங்க. சவுத் ஃபேஸிங் தான் ப்ளஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் வண்டலூரில் இருக்கிற ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு. இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா HIA சன்ஷைன் இந்த அப்பார்ட்மெண்ட் பேர். ஓகேங்களா? ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட், கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. சூப்பராக இருக்கிற இந்த இடத்துல 2 இடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் 3 இருக்குது. நார்த் ஃபேஸிங் ஆல்மோஸ்ட் வந்து டன்னு, 1 இருக்குது. அது முடிய போதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்ததுன்னா மேபி நீங்கள் வாங்கிக்கலாம். சவுத் ஃபேஸிங்கில் 3மே இருக்குது. ஸோ இதோட பட்ஜெட்டு எல்லாத்தையும் விவரத்தை உள்ளே போய் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே கார் பார்க்கிங் இல்லாமல் உங்களுக்கு லிஃப்ட்டை வந்து இன்னும் 2 months வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு 90% லோன் வந்து இங்கே அவைலபிள் இருக்குன்றதால நீங்கள் வெறும் 6 லட்சம் பே பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீதி வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி EMI. ஸோ சூப்பரான ஸ்பேஷியஸான ஒரு லொக்கேஷன். இந்த இடத்துல வந்து வீடு வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான். ஸோ இதை பற்றின முழு விவரத்தை வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோன் அண்ட் ஸ்டீல் ரைலிங் வச்சிருக்காங்க. அப்படியே மேலே வந்தது பாருங்க ஓப்பன் காரிடார் வந்து பார்க்குறீங்க. இந்த காரிடார் பிக் ஸ்பேஸ். உங்களுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு வந்து விண்டோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்த உடனே வந்து சேஃப்டி கிரில்ஸ் வந்து இருக்குது. அந்த கிரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரீ ஸ்பேஸுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களோட கரண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ EB. ஸோ உள்ளே வந்த உடனே பெரிய ஹால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹால்லேயே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பால்கனி, ஹாலுக்குன்னு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த பெட்ரூமுக்கு தனியாக ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனி தான் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க. இங்கே பாருங்கள்,
ஸோ நான் சொன்ன அந்த பால்கனி இதுதான். இங்கேருந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து முடி பறக்கிறதுலாம் தெரியும் க்ளீனாக. ஸோ இந்த லொக்கேஷனில் இந்த பால்கனி இல்லாமல் உங்களுக்கு ஹாலுக்கு ஒரு பால்கனி இருக்குது, அதை காட்டியிருந்தேன். ஸோ பால்கனிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்கும், இங்கே வந்து வாஷ் பேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த சுவிட்ச் பாக்ஸில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ப்ளக்கினும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயம், உங்களுக்கு வந்து துணியெல்லாம் அடுக்கணும் இல்லை வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும்னா சூப்பராக ஒரு மாதிரி ரேக்கு. ஸோ சரியான ஸ்ட்ராங்கில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க, அம்மா அப்பாலாம் வரீங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலி அம்மா அப்பாலாம் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க பொண்ணோ இல்லை பையனோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க தனியாக இருக்கணும்னா அந்த பெட்ரூம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பெட்ரூமில் ப்ளஸ் என்னென்னா பாருங்கள், வென்டிலேஷனுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து முக்கியமாக சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. சேம் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, வாட்டருக்கு, இங்கே பாருங்கள் வாஷ் பேஷனும் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக 2 BHKன்றதால 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரூம் உங்களுக்கு இருக்கிறது இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹாலு. இந்த ஹாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் வரவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓப்பன், அதாவது வந்து வாசலுக்கு அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஹால் இருக்கும். ஹால்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது ஓப்பன்லேருந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்கிற மாதிரி ஒரு வீடும், அப்படியே உங்களுக்கு வந்து அந்த வாசல்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி அட்டாச்சில் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஜன்னலும் இருக்கும் வென்டிலேஷனுக்காக, காற்று ஓட்டுறதுக்காக. ஹாலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அது இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சனில் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது. ஸோ கிச்சன் பாருங்கள், ஸோ ரொம்பவும் பெருசான ஒரு கிச்சன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது என்னென்னலாம் பாத்திரம்லாம் வைக்கணுமோ எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிறதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அப்படின்னா 1033 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. யூடிஎஸ் எத்தனை கொடுக்குறாங்கன்னா 45% கொடுக்குறாங்க. பாதி, அதாவது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்லேருந்து பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் லொக்கேஷன், முக்கியமாக சொன்னால் டிடிசிபி அப்ரூவ்டு, அதுக்கப்புறம் வந்து கிளியர் பட்டா டைட்டில் கிளியர்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்கிற ஒரு சூப்பரான லே அவுட் இது. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் 6 வீடு. அந்த 6ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் 3 அவைலபிள், நார்த்தில் 1 அவைலபிள். நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நின்றுக்கிட்டு ஒரு சூப்பரான வியூவில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டத்தில் நீங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து ஒரு தரமான இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸில் இருக்கோங்க. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வாட்டர் டேங்க், அதாவது வந்து ஒரு 10,000 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சூப்பரான வாட்டர் டேங்க்கு. இந்த 6 வீடுக்கு இவ்வளோ எதுக்குன்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. பட் வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் டேங்க்கு 10,000 லிட்டரு, சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே போய்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூவில் வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உட்கார்ந்த இடத்துலேயே பில்டர் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல்லி பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. எந்த பேங்க்ல வேணால் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். பில்டர் எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வாங்க, வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, வெறும் 6 லட்சம் இருந்தாலே போதுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீதியை வந்து லோன் மூலமாக பண்ணிக்கலாம். 58 லட்சம் 56 லட்சம் நீங்கள் கொடுக்கணும், சவுத் ஃபேஸிங்கில் நார்த் ஃபேஸிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் 6 லட்சம் இருந்தால் போதும். நீங்கள் இந்த இடத்துல வீடை வாங்கி தங்கவே ஆரம்பிச்சிடலாம். மீதி வந்து உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் வேணுங்க, அதுவும் 58 லட்சத்தில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஃபுல்லாக வீடுங்க இருக்கிற லொக்கேஷன், டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீட்டில் வந்து வாழ்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் வந்து இந்த இடம் செம்ம அப்ரிசியேஷன் ஆகும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன். தேங்க்யூ.